ஆப்பிரிக்கால ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருது. அவருக்கு கொடுக்க வேண்டிய மருந்து, சீரம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில குடுத்தாகணும். அமெரிக்காலேருந்து ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு போனா, கிட்டத்தட்ட வேகமா போகக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் தேவைப்படும். அதுக்கு யூஸ் பண்ணது தான் இந்த கான்கோர்ட். இது பார்த்தீங்கன்னா, 1961ஆம் ஆண்டு தன்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ட ஸ்டார்ட் பண்ணி, 1976ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்டா வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. 2003 வரைக்கும் சர்வீஸ்ல இருந்திருக்கு. இதோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, கான்கோர்ட் வந்துட்டு 60,000 அடி வரைக்கும் மேல போகக்கூடியது. அதாவது கீழ இருந்து 11 மைல்ஸ். இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1350 மைல்ஸ். சவுண்ட விட 2 மடங்கு வேகமா போகக்கூடியது. அது மட்டும் இல்லாம, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்ப்ரெசிவான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, உலகத்த சுத்தி வர்றது தான். 28,238 மைல்ஸ பார்த்தீங்கன்னா, 29 மணி நேரம் 59 நிமிஷத்துல முடிச்சிருக்கு இந்த கான்கோர்ட். அது மட்டும் இல்லாம, ஃபாஸ்டஸ்ட் டிரான்ஸ்அட்லாண்டிக் கிராசிங்க வந்து நியூயார்க் டூ லண்டன வந்து வெறும் 2 மணி நேரத்துல 52 நிமிஷத்துல முடிச்சிருக்கு இந்த கான்கோர்ட். பாம்பு கடிக்கு மருந்து கொண்டு போறது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, லைவ் ஹியூமன் ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளன்ட் பார்த்தீங்களா, அந்த டைம்லயே வந்து கான்கோர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, அவங்களோட டைமண்ட்ஸ ஷிப் பண்றதுக்கு இந்த கான்கோர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க.